சித்தர் பாடல் கூட சொல்றாங்க பாருங்க, செத்த பிணத்தினை கட்டி சுமந்து. யார சொல்றாங்க? நம்மளதான் சொல்றாங்க. இப்ப நம்ம சுமந்துட்டு வந்திருக்கிறோம். நம்மத செத்த பிணத்தினை கட்டி சுமந்து வெட்டி எறிகின்ற புலன்களும் வெந்து. நம்மளை இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை எரிச்சிட்டாங்கன்னா இந்த புலன்கள்லாம் என்ன ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நேற்று இருந்தாம்பா அவன், இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான். கால் கொண்ட வழியில் நானும் நடந்து என் கொண்ட சிவமே நீ என மறந்து. அதாவது எனக்குள்ள அவன் இருக்கிறான்றதை நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். எனக்குள்ள இறைவன் இருக்கிறான் என்பதை நான் மறந்துட்டேன். ஏன்? நானு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் இந்த நானு எப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அப்பெல்லாம் கர்மா அது வேலையை செய்யும். எது ஒண்ணுமே நான் செய்யல அவன் செய்யறான், அவனுடைய செயல் அவன் செயல் நம்ம செயலை ஒழுங்கு நியதியோடு செய்தால் கர்மால நம்ம மாட்ட மாட்டோம். இதான் வித்தியாசம் எடுத்துக்கோ. புரியுதுங்களா? கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து என் கொண்ட சிவமே நீ என உணர்ந்து. முதல்ல மறந்து, இப்போ உணர்ந்து. எப்போ உணர்றோமோ சிவனை, நமக்குள்ள இருக்க சிவத்தை எப்போ உணர்வோம்? கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து. எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு வீதியில ஒரு நாய் போகுது, அது என்னதான் கடிக்க வருதுன்னு நினைச்சு அது நம்மளை பார்த்தாலே நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் ஓரம் போறோம். அதுக்கு நம்மளை நோக்கி வரும்போது கீழே இருந்து ஒரு கல் எடுத்து என்ன பண்றோம்? ஒரு நாயை நம்ம அப்படி அடிக்கிறோம், விரட்டுறோம். அந்த அடியை வாங்கிட்டு நாய் வேகமா போகுது. ஆனால் நீ அடிச்ச அடி அந்த நாய் மேல பட்டுதே, நாய்க்கு வலி வந்தது, ஓடிடுச்சுன்னு சொல்றியே, அந்த கல்லு போய் நாய் மேல பட்டுதே, அந்த கல்லுக்கும் ஒரு வலி இருக்குமே, நீ அன்னைக்கு உணர்ந்தையா? அவங்க சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. சித்தரோட சிந்தனை, கல்லுக்கும் என்ன இருக்கிறது? ஒரு வலி. ஏன்? அதுவும் அணுக்களின் கூட்டு. அதுல என்ன இருக்கு? அதுலயும் பஞ்சபூதம் இருக்கிறது. நானும் யாரு? அணுக்களின் கூட்டு. எனக்குள்ள என்ன இருக்கிறது? பஞ்சபூதம் இருக்கிறது. ஆனால் இந்த கல் கொண்ட வலியை எப்ப நீ உணர்வ அப்படின்னு சொல்ல, கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து. எப்பன்னு கேட்டீங்கன்னா, தள்ளாடி தள்ளாடி நானும் நடந்து உண்ட வாயும் உண்ண மறுத்து. என்ன ஆயிடுச்சு? எனக்கு இப்போ வயசாயிடுச்சு, முதுமை வந்துருச்சு, கண்ணு பாதி தெரியல, காது சுத்தமா ஸ்பீக்கரு அவுட்டு, எல்லாம் போயிடுச்சு, என் உடம்பே எனக்கு தெரியல, கண்ணு மங்கலா இருக்கு, என் துணி விலகி இருக்கிறது, எனக்கே தெரியல. ஆனால் உன் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னை 4 பேர் வந்து போடுற இடம் துணி விலகி இருக்கிறதே, அது ஒழுங்கா போட மாட்டேன், உனக்கு அறிவே இல்லையா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றாங்க பாருங்க, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் கல் கொண்ட வலி அப்படிங்கிறார். நாம துணி விலகிட்டு அப்படி படுத்துட்டு இருக்கிறோம்னு நம்ம வீட்டுல நாம யாராவது நினைப்போமா? நினைக்க மாட்டோம். துணி விலகி இருக்கிறது எனக்கே தெரியல. தெரிஞ்சாலும் அவங்க அப்படி சொன்னாலும் எழுந்து என் துணியை சரிப்படுத்திக்கிற நிலைமைக்கு என்னுடைய உடல் ஒத்துழைப்பு இல்லை. அதான் கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து என் கொண்ட சிவமே நீ என்ன உணர்ந்து. அந்த நேரத்துல நாம ஒரு கண்ணீர் விடுறோம் பாருங்க, இதுக்கப்புறமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அதுதான் உண்ட வாயும் உண்ண மறுத்து. வசதிகள் பல இருக்குது, அரை இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. ஏன்? இறங்கல. எந்த உறுப்புகளும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நல்லா இருக்கும்போது உடல் மீது ஒரு அக்கறை நமக்கு இல்லை. நானு எல்லாம் இருந்தோம். என்ன பண்ணிருச்சு? மொத்தமா விதி அதனுடைய வேலையை என்ன பண்ணிட்டது? சரியா காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. உண்டவாயும் உண்ண மறுத்து. மரணம் வர நேரத்துல
கண்ணாடி பிம்பத்தின் முன்னே. கண்ணாடி பிம்பம்னா யாரு? கண்ணாடி பிம்பம்னா யாரு? பரமாத்மா, இறைவன். இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கிறீங்கன்னா பார்க்கறது தான் நீங்க. பார்க்கப்படுறது ஒண்ணு இருக்கு பாருங்க, அங்க அதை நீங்களே நினைச்சுக்கிறீங்க. நாமளும் இல்ல, பார்க்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா பரம். பார்க்கப்படுவது பரம், பார்ப்பது ஜீவன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்ணாடி பிம்பத்தின் முன்னே, அது எப்போன்னா மரணத்தின் தருவாயில, மரணம் அடைகின்ற நேரத்துல இறைவன் உனக்கு முன்னே காட்சி கொடுப்பாரு. அதான் கண்ணாடி பிம்பம். அந்த நேரத்துல காட்சி கொடுக்கும்போது அப்ப உனக்கு ஒண்ணுமே வராது. கை கட்டி வாய் மூடி கண்ணீர் மல்க நின்று, வார்த்தை வராது நமக்கு அந்த நேரத்துல, எந்த வார்த்தையும் வராது. ஏன்? யார் நமக்கு முன்னாடி நிக்கிறது? யாரு? பரம். பரம் பரம் நிற்கிறது. கை கட்டி வாய் மூடி கண்ணீர் மல்க நின்று, இனி உனை காண்பேனோ அல்லேல் கண்மூடி போவேனோ. இந்த கண்ணாடி பிம்பத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து வாழும் காலத்திலேயே பார்க்கணுமா, எல்லாம் இழந்து போய் இறக்குற காலத்துல பார்க்கணுமா?